வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்லா சொல்லுவார், புரியுற மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சியும். 60 வயசுலயே சாக போறேன்டா, 10,000 கோடி சொத்து இருக்கு, அதை அனுபவிக்க என்னால முடியல, தயவு செய்து என்ன மாதிரி இல்லாம நீங்க எல்லாம் உங்க உடம்ப நல்லா பாத்துங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடும். என்னால பெட்ரோல் போட கூட நேரம் இல்ல அப்படின்னு போனீங்கன்னா உங்க பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே. அதை போல ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஆரோக்கியத்தை செலவு செய்து ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம் தான். இரும்பு கோணலா இருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாம், நரம்பு கோணி போச்சுன்னா நீ என்னடா செய்வேன்னு கேட்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா நல்ல அறிவு கூர்மை வேணும், அறிவு கூர்மை வேணும்னா புத்தகம் படிக்கணும். வேற என்ன வேணும்? உடல் நலம். எல்லாரும் உடல் நலத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் இளமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாராலையும் முடியலையே. அதுக்கு என்ன பண்றது? வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர் கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்லா சொல்லுவார், புரியுற மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சியும். இந்த உடல் நலத்தை மிகப்பெரிய மனிதர்கள் பாத்துக்கிறது இல்ல, பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. ராகேஷ் ஜூஜுன்வாலான்னு ஷேர் மார்க்கெட்ல 13,000 கோடிகளுக்கு அதிபதி, சமீபத்தில் இறந்தார். அவர் சொல்றார், ஐ திங்க் ஐ எம் a very good investor. My best investment is my share. My worst investment has been my health. I advise all of you, please invest more in your health. 60 வயசுலயே சாக போறேன்டா, 10,000 கோடி சொத்து இருக்கு, அதை அனுபவிக்க என்னால முடியல, தயவு செய்து என்ன மாதிரி இல்லாம நீங்க எல்லாம் உங்க உடம்ப நல்லா பாத்துங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். ஸ்டீவ் ஜாப், the man who ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், மரணப்படுக்கையில இருக்கான். வர்த்தக உலகத்துல கோடிகளை குவித்தேன், உலக பணக்காரர்கள் ஒருவராக மாறினேன், இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நினைக்கின்றேன் வாழ்க்கையிலே நான் தோற்று போய்விட்டேன் என்று. ஏனென்றால் பணம் சம்பாதிப்பதற்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தேனோ என்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு நான் அந்த முயற்சியிலே பாதியை செய்திருந்தால் கூட போதும், நான் செய்யவில்லை. மரணப்படுக்கையில் இருக்கின்ற எனக்கு மரணம் என்னை அழைக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே இந்த மருத்துவமனையில் எனக்கு கேட்கிறது. பணத்தை ஓரளவுக்கு சம்பாதித்த பிறகு மனதிற்கு மகிழ்ச்சியாக உடல் நலத்திற்கு நல்லதாக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ தயவு செய்து அதையெல்லாம் செய்யுங்கள் சொல்லிட்டு செத்து போயிட்டார். இப்ப இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். ஒரே ஒரு மணி நேரத்தை ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் நீங்க செலவு பண்ணீங்கன்னா 7 மணி நேரம் குறையும். 168ல் 161 மணி நேரம் உங்களுக்கு உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சங்கர் தயாள் சர்மா மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, பெரிய ப்ரொஃபசர். இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நட்வர் சிங்ல இருந்து எல்லாரும் போய் அவர்கிட்ட இந்தியாவை வழிநடத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேணும், அறிவார்ந்த பிரைம் மினிஸ்டர் வேணும், உடனே இந்தியாவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பிரைம் மினிஸ்டரா வாங்கிறார். அவர் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாரு. நடந்த நிகழ்வு. ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த இந்தியாவை என்னுடைய அறிவின் மூலமாக ஒரு விரல் நுனியால் என்னை என்னால் ஆட்சி செய்ய முடியும், நடத்த முடியும். ஆனா என்ன நடத்துறதுக்கே 2 பேர் தேவைப்படுது, என்னால் நடக்க முடியலையே. நான் அறிவை வளர்த்துக் கொள்வது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா என்னுடைய உடலை வளர்த்துக் கொள்வதிலே அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு சொல்லி மிகப்பெரிய மாமனிதர் குலுங்கி குலுங்கி அழுதார். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உடலுக்காக 1 மணி நேரம் என்னால் செலவு பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா, கரூர்ல இருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமா போனோம், மிகப்பெரிய அவசரம், என்னால பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை அப்படின்னு போனீங்கன்னா உங்க பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே. அதை போல உங்களுடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். இது எழுதாத சட்டம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், நான் 2 மருத்துவமனைகளுக்கு சொந்தக்காரன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஆரோக்கியத்தை செலவு செய்து ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம் தான் என்று. மைதானத்திலே ஒருவன் நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் மருத்துவமனையிலே நேரம் செலவு செய்துதான் ஆக வேண்டும். இது மாதிரி ஒரு கூட்டம் 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதுல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க ஒபிசிட்டி பத்தி. சந்திரகுமார்னு KMC ஓனர் தான் கூப்பிட்டாரு. எல்லாரும் டாக்டர்ஸ். நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் தி ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு அப்படின்னா.
ஒரு டாக்டர் எந்திரிச்சு சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம்னு நீங்க தான் சொல்றீங்க, எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட் இல்ல, நீங்க ஷார்டஸ்ட் ரூட்னு சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா, நல்ல எக்ஸசைஸ் பண்றவன் உட்கார்ந்தாரு அப்படியே செத்து போயிட்டாரு, 100 வயசு வரைக்கும் இருந்தாரு, படுத்தாரு, எந்திரிக்கல, அப்படியே செத்துருவான், அது ஷார்டஸ்ட் ரூட், நேரா சுடுகாடு போயிடுவான். இதெல்லாம் பண்ணலன்னா பிபி சுகர்லாம் ஏறி உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து விரல வெட்டலாமா காலை வெட்டலாமா ஆஸ்பத்திரி வழியா தான் சுடுகாட்டுக்கு போவோம், அது லாங்கஸ்ட் ரூட்மா, அதனால எக்ஸசைஸ் இஸ் தி ஷார்டஸ்ட் ரூட்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ். இதை ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய உடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலர். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஒருத்தன் உடம்ப ஒழுங்கா பாத்துக்கிட்டான்னா உயிரை பாத்துக்கிறான்னு அர்த்தம். உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உடம்புல தங்கறதுக்கு உயிர் தகுதி இல்லாத உடம்புன்னு நினைச்சிருச்சுன்னா உயிர் போயிடுமா. நீ உடம்ப வளர்த்து நல்லா வச்சுக்கிட்டேன்னா உயிர் அதுல தங்குமா. இதை விட அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். என்ன அர்த்தம் தெரியுமா? மலரினுடைய அரும்பு கோணலா இருந்தா கூட மலரினுடைய மனம் குன்றது, கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல கட்டி வெல்லம் வந்துடும், இரும்பு கோணலா இருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாம், நரம்பு கோணி போச்சுன்னா நீ என்னடா செய்வேன்னு கேட்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. புரியும் உங்களுக்கு? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. என்ன பாருங்க, காலையில சாயந்தரம் தினம் 1 மணி நேரம் நடந்துட்டு வர்றவனோட காலை யமனே தொட்டு கும்பிட்டு ஓடிடுவான். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய், ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும், நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. எங்க அம்மாவுக்கு வயசு 99, நிச்சயமா 100 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்காக சொல்றேன். ஏன்பா, காலார நடந்து பசியார சாப்பிட்டு கண்ணார தூங்கி வாயார சிரிச்சா நோய் எப்படா வருமா? இது நாளையும் நம்ம செஞ்சாலே போதும், நம்ம செய்யறோமாங்கிறதான் பிரச்சனையே. மகாராஷ்டிரா மாநிலத்துல சங்வின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு மாவட்டம் பூனா பக்கத்துல. அதுல டெக்ஸ்டைல் கரூர் மாதிரி 2 டெக்ஸ்டைல் ஓனர்ஸ், ஒரு ஆளுக்கு 42 வயசு, ஒரு ஆளுக்கு 72 வயசு, 2 பேரும் டாக்டர்கிட்ட போறாங்க. காரணத்தோட சொல்றேன். டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. 72 வயசு உள்ளவரும் இதே நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, 42 வயசு உள்ளவனும் என் நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 72 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, பர்ஃபெக்டா இருக்கியா, ஹார்ட் உனக்கு பிரச்சனையே இல்ல, மசில் புல் ஏதோ வெயிட் தூக்குனியானா வாளியை தூக்கி மேல தண்ணியை ஊத்திட்டான் அதனால அப்படின்னு, அதனால வந்திருக்கு, ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் தரேன், மசில்ல தான் பிரச்சனை, போகலான்ட்டு உட்கார சொல்லிட்டு 42 வயசு உள்ள ஆளை கூப்பிடுறாரு. 2 பேரும் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க. 42 வயசு உள்ளவரை கூப்பிடுறாரு. அவரை செக் பண்ணி பாக்குறாரு. அவரை செக் பண்ணி பார்த்தோன்னா 3 இடத்துல இதயத்துல அடைப்பு இருக்கு. உடனே இவருக்கு என்ன, 42 வயசுக்கார ஆளுக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்கு, 72 வயசுக்காருக்கு ஆர்ட் நல்லா இருக்கு, 2 பேருமே டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, 2 பேரும் ஒரே ஊரு, ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேஸ் ஹிஸ்டரிம்பாங்க, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவர் கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த 72 வயசு உள்ள அவர் சொல்றாரு, சார் நான் 4:30 மணிக்கு எந்திருப்பேன், 5 மணிக்கு நேரா பக்கத்தில் இருக்கிற ஆத்துக்கு போவேன், குளிர்ந்த நீர்ல குளிப்பேன், கொஞ்ச நேரம் யோகாசனம் பண்ணுவேன், திரும்ப வந்துடுவேன், 8 மணிக்கு சாப்பிடுவேன், 9 மணிக்கு நடந்தே கடைக்கு போவேன், 10 மணிக்கெல்லாம் கடை ஆரம்பிச்சிருவேன், 12:30 மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் சார், மூடிட்டு வந்துடுவேன். இதுதான் சார் 24/7 என்னுடைய வாழ்க்கை முறை. 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் சார், குடும்பத்தோட நல்லா இருக்கேன் சார், பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட. 42 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்கிறாரு, சார் நான் காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பேன் சார்ங்கிறாரு. ஏன்னு கேட்கிறாரு. நான் நைட் லேட்டா படுப்பேன் சார். ஏன்னு கேட்கிறாரு. இல்ல சார் காலையில ஒரு 10-11 மணிக்கு எந்திரிப்பேன், அவசர அவசரமா அள்ளி போட்டுட்டு கார் எடுத்துட்டு நேரா டெக்ஸ்டைல் பிசினஸ்க்கு போயிடுவேன், மற்றவங்களோட நான் அதிகமா பணம் போட்டு டெக்ஸ்டைல்ல பிசினஸ் பண்றேன், அங்க போனதுக்கு அப்புறம் நான் 12 மணிக்கெல்லாம் போயிடுவேன் சார். ஆனா இந்த பசங்க அப்போ நான் போய் உட்கார்ந்தோன்னா 1/2 மணி நேரத்தில் மத்தியான சாப்பாட்டுக்கு போறேன்பா சார், வேலை பார்க்குறவங்களாம், இவன் போறது 12 மணிக்கு, அவன் சாப்பிட போறேன்பா சார், ஒருத்தன் வரமாட்டேங்கிறா சார், பக்கத்து கடையில எல்லாம் நல்ல பிசினஸ் ஆகுது,
நான் ராத்திரி 9-10 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறேன் சார், நைட்டு வீட்டுக்கு போய் லேட்டா சாப்பிடுவோம் சார், டிவியை போட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு. இதான் சார் வாழ்க்கை முறைங்க. அதனாலதான் உனக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்கு. மற்றவன்லாம் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லைன்னு சொல்ற. உன்னால உன் வாழ்க்கை முறைய எப்படிங்கிறத நீ வாழ்க்கையை கத்துக்கல, அதனாலேயே உனக்கு இந்த மாதிரி ஆகுது. இப்ப பாருங்க, 2 பேரும் ஒரே வேலையை செய்யறவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்க, ஒருத்தருடைய இதயம் நல்லா இருக்கு, ஒருத்தருடைய இதயம் நல்லா இல்லை. காரணம் என்ன, அதுக்குரிய என்ன பாயிண்ட்ங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன, உடம்புங்கிறது ஹெல்த்ங்கிறது தான் எல்லாவற்றினுடைய அடிப்படை என்பதை இத்தனை இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களிலே இப்படியெல்லாம் சொல்லி சென்று விட்டார்கள்.